ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக் சாப்டர் 11 verse 23. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நாம் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் சொல்லிக்கொண்டாலும் நான் இயேசுவோடு இருக்கிறேனா, தேவன் நம்மோடு இருக்கிறாரா? அதுதான் மிக முக்கியமான காரியம். தேவனோடு நாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மியான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஏதோ பேரளவுக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஆண்டவர் என் மேலும் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு நாம் நம்மையே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது உண்மை. தர்மியான இந்த நல்ல நாளிலே இந்த காரியத்திற்கு நாம் செவி கொடுத்து நாம் தேவனோடு எப்பொழுதுமே ஐக்கியத்திலே அவரிலே நிலைத்திருக்கும் கொடியாக, எப்படி ஒரு கொடி திராட்சை செடியிலே நிலைத்திருக்குமோ அதுபோல் நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாக நாம் வாழ்வோமேனால் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை இந்த லூக்கா 11:23 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்க்கும்போது ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துகிறோம். ஆதாயப்படுத்தி யாரிடத்தில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பட்சத்திலே தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி அநேக ஊழியங்களிலே அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பட்சத்தில் நடத்துகிறதல்ல, தங்கள் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தங்களை அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டு அவர்கள் தங்களை சுற்றிலுமே இருக்கும்படியாக இன்றைக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் நாம் பார்க்குறோம். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்த ஆத்துமாவை யார்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் பட்சத்தில் நாம் அவர்களை கூட்டி சேர்ப்பது தான் தேவன் நமக்கு தந்த ஊழியம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இங்கே தேவன் பவுலினிடத்தில் சொன்ன காரியம் என்ன? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் ஜனங்களை திருப்ப வேண்டும். அதுதான் ஊழியம். இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சாத்தானிடத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள்.
இருளை விட்டு ஒளிநிடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவங்களுக்குன்னு சேர்த்து கொள்கிறாங்க. தங்கள் பட்சமாக இழுத்துக்கொண்டு தங்களையே காண்பித்து, கிறிஸ்து இயேசுவை காண்பிக்காமல் தங்களையே காண்பித்து ஜனங்களை திசை திருப்பி விடுகிற அநேக ஊழியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேள்விப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கலையோ அவர்கள் எல்லாருமே ஆத்துமாக்களை சிதறடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2 காரியம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனோடு இருக்க வேண்டும். என்னோடு இராதவன் என்று சொல்கிறார், எனக்கு விரோதியாக இருக்கிறான். நாம் தேவனோடு இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். 2வது, அவரோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போது நம்ம ஆண்டவரோடு இருந்துட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவன் பட்சத்தில் தேவனிடத்தில் இந்த ஆத்துமாக்களை திருப்புகிறவர்களாக இருக்கும்போது மந்தையை சிதறடிக்கிறவர்களாக அல்ல, மந்தையை கூட்டி சேர்க்கிறவர்களாய் மாறிவிடுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இராதபடி நாங்கள் எப்பொழுதுமே உம்மோடு கூட இருக்கிறவர்களாய் இருக்க, ஆத்துமாக்களை உம் பட்சத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.